ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 11/2/2024 சோபகிருது ஆண்டு தை 28. சந்திர தரிசனம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 22 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35க்கு. திதி இன்று அதிகாலை 3:20 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:15 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:35 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 3:20 வரை பவம், பின்பு பிற்பகல் 2:15 வரை பாலவம், பின்பு கௌலவம். சந்திராஷ்டமம் புனர்பூசம், பூசம். இன்றைய கோச்சாரங்கள், கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். கும்பத்தில் சனி பகவான், சந்திர பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். தனுசில் சுக்கிர பகவான். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கஷ்டமுள்ள நாளாகவும் அமையும். கஷ்டம்னா எப்படின்னா, உங்களோட சகோதரர் மூலமாக, அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நாள் அவங்களுக்கு ஒரு காது பிரச்சனை வர மாதிரி நாளாக அமையுதுங்க. அதனால் அவங்க காது பிரச்சனை எது சொன்னாலும் கூட நீங்கள் தயவு செஞ்சு அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம், ஒன்றும் இருக்காது, ட்ராப்ஸ் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து வந்தீங்கன்னா இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு கஷ்டம் உள்ள நாளாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் உங்கள் நண்பர்களோட விஷயத்தில் தலையிட்டு அதனால் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு உண்டான நாளாக அமையிறது. அப்படி யாராச்சும் நண்பர்கள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு, நீ என் கூட வா அப்படின்னு சொன்னாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு போகாதீங்க. அப்படி போகிற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட சூழ்நிலை சரியில்லை, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிருங்க. அப்படி அவங்க கூட போனீங்கன்னா பல பிரச்சனைகள் வரும். அது சட்ட சிக்கலாகவும் இருக்கும், பஞ்சாயத்து பிரச்சனையாக இருக்கும். கடைசியில் அந்த பிரச்சனை உங்கள் தலைமையில் வர மாதிரி அமைஞ்சிருங்க. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நாளை ஈடுபட வேண்டிய சூழ்நிலை அமையும். எப்படின்னா, இந்த நண்பர்கள் பிரச்சனை சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ நண்பர்கள் கூப்பிட்றாங்க, வாங்க நம்ம போயிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நீங்களும் அவங்க கூட போகும்போது அங்கே ஏதாச்சும் கை கலப்பு பிரச்சனை வந்துடும். அதனால் ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராச்சும் உங்கள் நண்பர்கள் கூப்பிட்டாருங்கன்னா ரெட் அலர்ட் ஆகிடுங்க. பரிகாரம். நாகப்பட்டினத்தில் உள்ள எட்டிக்குடியில் அங்கே வால்மீகர் ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதியை பரிகாரம். நாகப்பட்டினத்தில் எட்டிக்குடியில் வால்மீகர் ஜீவசமாதி இருக்குங்க. அந்த ஜீவசமாதியை மனசார வேண்டிக்குங்க. வால்மீகர் சித்தரை போற்றிவோம் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு குலாப் ஜாமுனை தானமாக தாங்க. இந்த குலாப் ஜாமுன் தானமாக தர்றது என்ன ஒரு விஷயம்னா, குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பாக தான் இருக்கும், சுற்றி ஜீராவாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் பலதரப்பட்ட நேரங்களில் எப்படி இருந்திருப்பீங்கன்னா, தன்னிச்சையாக அலோனாக இருந்திருப்பீங்க. அப்போது எல்லாருமே சந்தோஷமாக ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட பார்வையில் பார்க்கும்போது நீ கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், மனவேதனையோடு இருக்கும். ஆனால் மற்றவங்கள்லாம் உங்களை ஈஸியாக உங்களை அணுகி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுப்பாங்க. அப்படி அந்த செஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு ஸ்வீட்டாக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் இந்த குலாப் ஜாமுனை தானமாக கொடுத்தோம்னா உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி எல்லாரோடையும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளாக அமையும். கனவுகளும் பலன்களும்.
உங்கள் கனவுல வந்து அம்புக்குறி தவற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் செய்கிற காரியம் தடையாக போகுதுன்னு அர்த்தம். அதனால் காரிய தடைன்றதுனால கவலைப்பட வேண்டாம். அம்புக்குறின்றது வந்து நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் காரிய தடையாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட முயற்சியை கைவிடாமல் உங்களோட முயற்சியை வந்து மறுபடியும் செஞ்சீங்கன்னா அந்த காரிய தடையிலேருந்து விடுபடலாம். அம்புக்குறி தவறினால் காரிய தடை. நன்றி, வணக்கம்.